டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய மகன் பேசுறாரு. எஸ்ஐஆர்ன்றதை என்னன்னு அவருக்கு தெரியல. மன்னிச்சுக்காங்க, நான் தப்பா சொல்றேன். அவர் என்ன சொன்னாரு? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லலைங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறார். ரிவிஷனுங்க, ஓட் லிஸ்ட் ரிவைஸ் பண்றது ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் அதை மாத்துவாங்க. இறந்தவங்க பேரை எடுத்துருவாங்க, ஊரை விட்டு வெளியூருக்கு வெளி போனவங்க அவங்க பேரை எடுத்துருவாங்க. இல்ல வேற ஊர்ல இருந்து வந்து இங்க ஒரு 10 வருஷமா இருக்கும், ஆனா எங்க பேரே இல்லைங்க ஓட் லிஸ்ட்ங்கிறவங்க பேரை ஆட் பண்ணுவாங்க. இப்படியாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாக எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாடி நடத்த வேண்டிய இன்னவே சொல்லணும்னா கட்டாயம் இருக்கு. அந்த நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் நான் கான்ஸ்டிடியூஷனல் நம்பரோட கோட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். இது ஒவ்வொரு முறையும் ரிவிஷன் கான்ஸ்டிடியூஷன்ல எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குன்றத நம்ம அரசியல் அமைப்பு திட்டத்துல சொல்றாங்க கிளியர். சோ இது என்னன்னு கூட தெரியாம ரிவிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லக்கூடிய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இதை என்னமா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்கன்றது எனக்கு புரியல. அதனால அவங்க செய்யற ப்ரொடெஸ்டும் எதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க? இறந்தவங்கள லிஸ்ட்ல ஒண்ணு வைங்கிறாங்களா? இல்ல ஊரை விட்டு வெளியில போனவங்க பேர் இருக்கட்டும், அதுல நாங்க போய் குத்திக்கிறோங்கிறாங்களா? இல்ல வெளியூர்ல இருந்து வந்தவங்களை இங்க சேர்க்காதீங்க, அவங்க தமிழரா இருந்தாலும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தா கூட எங்களுக்கு வேணாங்கிறாங்களா? எதுக்குங்க இந்த ப்ரொடெஸ்ட்? இப்ப வரைக்கும் இருந்த ஒரு 10 முறையோ 13 முறையோ நீங்களும் அப்பவும் இருந்திருக்கீங்கல்ல, அரசியல் அப்பவும் இருந்திருக்கீங்க, தமிழ்நாட்டில் அப்பவும் ஆட்சியில இருந்திருக்கீங்க, சில சமயம் எதிர்கட்சியா இருந்திருக்கீங்க. அப்பெல்லாம் எஸ்ஐஆர் தப்பா தோணலையா? அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க ஆட்சி இன்னவே சீர்குலைஞ்சு இருக்கு. தமிழ்நாடு ஆட்சியோட ஃபெயிலியர்ஸ், அவங்க செய்ய முடியாத நல்ல காரியங்களை மறைக்கவும், அதே மாதிரி மக்கள் அனுபவிக்கிற கஷ்டங்களை நிராகரிக்கவும் ஒரு மடை திருப்பதற்கான ஒரு முயற்சி இதுதான். எஸ்ஐஆர் எங்களுக்கு கிடைச்சிருச்சு, இப்ப அதுக்கு கொடி காட்டுவோம், வானானுவோம், எஸ்ஐஆர் தப்புன்னுவோம், அது மோடி அரசு எடுத்துட்டு வந்ததுன்னு சொல்லுவோம். மக்களை ஏமாத்த பாக்குறாங்க. மக்கள் ஏமாறுறது இல்லைங்க. இது டிஎம்கேயோட டிப்பிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இது